ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து சிற்பக்கலையிலிருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக நான் தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆன்சரை பார்த்தோம்னா 4 அடி உயரத்தில். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் 4 அடி உயரத்தில் காட்சியளிக்கிறது. ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எதுனா ராஜசிம்மேஸ்வரம் கோவில். ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எதுனா ராஜசிம்மேஸ்வரம் கோவில். அதுக்கடுத்ததாக கூற்று கொடுத்துருக்காங்க. நாகை மாவட்டம் செம்பியம் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸோ காரணம் 1 பார்த்தோம்னா உலகின் பழமையான கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. கரெக்டு தான். காரணம் 2 வந்து பார்த்தோம்னா தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை இது காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கரெக்டு தான். ஸோ நாகை மாவட்டத்தில் தான் இந்த செம்பியம் கண்டியூரில் தான் வந்து சில மண்கலங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவுமே கரெக்டு. உலகின் பழமையான கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. அதுவுமே கரெக்டு தான். ஸோ மண்பாண்ட கலைக்கும் தமிழருக்கும் இருக்கக்கூடிய அந்த சான்று இது எல்லாமே விளக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டு தான். அப்போ கூற்றும் காரணமே இதில் கரெக்டு தான். ஸோ அதுக்கடுத்து தான் கூற்று 1 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சிற்பக்கலை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிற்பக்கலையை பற்றி நம்ம சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் படிக்க முடியும். ஸோ அப்போ அதுவுமே கரெக்டு தான். அதுக்கடுத்து தான் இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. ஸோ இதுவுமே கரெக்டு தான். சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப செந்நூல் என்ற ஒரு நூல் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதுவுமே கரெக்டு தான். சிற்பக்கலையை பற்றி நம்ம சென்னையிலும் கும்பகோணத்திலும் இருக்கக்கூடிய அந்த கவின்கலை கல்லூரிகளில் படிக்க முடியும். ஸோ இதில் மிகுதியான வேலைவாய்ப்புகளுமே இருக்குது. சிற்பக்கலை குறித்து அறிந்து கொள்ள சிற்ப செந்நூல் என்ற ஒரு நூல் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஸோ அப்போ கூற்று 1 2 3மே கரெக்ட் இதில். ஸோ அதுக்கடுத்து தான் திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலத்துதுன்னா பல்லவர் காலத்தைச் சேர்ந்தது. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பங்கள் யாருடைய காலத்தைச் சேர்ந்ததுன்னா பல்லவர் காலத்தைச் சேர்ந்த சிற்பங்கள் தான் இந்த திருச்சி மலைக்கோட்டையில் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் காணப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குடைவரை கோவில்களில் தான் இந்த காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் எல்லாமே இருக்கும். காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. குடைவரை கோவில்களில் தான் செதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கடுத்ததான் தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவைனா இந்த சிங்கம் யாழி என்ற சிற்பங்கள் தான் அதில் இருக்கும். தூண்களில் காணப்படக்கூடிய சிற்பங்கள் எதுனா சிங்கம் யாழி. அதுக்கடுத்ததாக திவாகரன் நிகண்டுவில் சொல்லப்பட்டுள்ள கலை எதுனா சிற்பக்கலை தான். ஸோ சிற்பக்கலை வந்து எதில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இந்த திவாகரன் நிகண்டுன்ற ஒரு நூலில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். திவாகரன் நிகண்டுவில் குறிப்பிடப்பட்டுள்ள கலை எதுனா சிற்பக்கலை. ஸோ அதுக்கடுத்ததாக சிற்பம் வந்து கல்லில் வடித்த கவிதை எனலாம். சிற்பம் வந்து கல்லில் வடித்த கவிதை எனலாம். அதுக்கடுத்ததாக கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிற்பக்கலை வந்து வடிவமைப்புகள் 5 வகைப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சிற்பக்கலை வடிவமைப்புகள் வந்து 4 வகைப்படும் தான். ஸோ குடைவரை கோவில்கள், ஒற்றைக்கல் ரதங்கள், இப்போ அதுக்கப்புறம் புடைப்புச் சிற்பங்கள், கட்டுமான கோவில்கள். ஸோ இந்த மாதிரி 4 வகை தான் படும், 5 வகை வராது. ஸோ அது தப்பு. ஸோ அதுக்கடுத்து தான் மாமல்லபுரம் சிற்பங்கள் 3 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ இதுவுமே தப்பு. பஞ்ச பாண்டவ ரதம் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இது கரெக்டு தான். ஸோ மாமல்லருக்கு குன்றின் நிழல் வந்து யானை போல் தெரிந்தது. ஸோ குன்றின் நிழல் வந்து கோவிலை போன்று தான் தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பாறையோட நிழல் தான் வந்து யானையை போல் காட்சியளிச்சிருக்கும். ஸோ அப்போ 4th ஒன்றுமே வந்து தப்பு தான். ஸோ இதில் பஞ்ச பாண்டவ ரதம் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இது மட்டும்தான் இதில் கரெக்டும். அதுக்கு தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது யாருடைய காலம்னா சோழர்கள் காலம் தான். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் யாருடையதுன்னா சோழர்கள் காலம். அதுக்கடுத்ததான் தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யாருன்னா மகேந்திரவர்மன். தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யாருன்னா மகேந்திரவர்மன். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். மெய்கிருத்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்ததுன்னா சோழர்கள் காலத்தில் தான் உருவாகியிருக்கும். மெய்கிருத்தி என்ற ஒரு பெயர் யாருடைய காலத்தில் உருவானதுன்னா சோழர்கள் காலம். ஸோ புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்படுபவைனா மெய்கிருத்திகள் தான். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்படுபவைனா மெய்கிருத்திகள். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின். கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் சிற்பங்கள் அமைத்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் சிற்பங்கள் அமைத்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள். சித்தன்னவாசல் குடைவரை கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 7 அடி பட்டம். இந்த 7 அடி பட்டம் என்ற ஒரு இடத்துல தான் சித்தன்னவாசல் குடைவரை கோவில்கள் இருக்குது.
அதுக்கு அடுத்ததான் சமண மதத்தில் சில சிற்பங்கள் வந்து டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன சொல்லி கொடுத்துருக்காங்க. சமண மதத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் கொண்டது. சமண மதத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் கொண்டதுள்ளது. அதுக்கு அடுத்ததான் சமண முனிவர்கள் தங்கும் இடத்தை புகழூர் கல்வெட்டு இவ்வாறு குறிப்பிடுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருபித்தக்கல் என்று குறிப்பிடப்படுகிறது. சமண முனிவர்கள் தங்கும் இடத்தை புகழூர் கல்வெட்டு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுனா அருபிதக்கல் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ அதுக்கடுத்ததான் யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் யாருன்னா பல்லவர்கள் தான். ஸோ யானையின் உருவங்கள் யாருடைய காலத்தில் அதிகமாக செதுக்கப்பட்டிருக்குன்னா இந்த பல்லவர் காலத்தில் தான் செதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து தான் நாயக்கர் காலத்தில் சிறந்த விளங்கிய சிற்பக்கலை எதுனா தந்த சிற்பக்கலை தான். நாயக்கர் காலத்தில் சிறந்த விளங்கிய சிற்பக்கலை எதுனா தந்த சிற்பக்கலை. ஸோ அதுக்கடுத்து தான் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவர கோவில்களில் பழமையானது எவ்வூரில் உள்ளதுன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த குடைவரை கோவில்கள் பழமையானது எங்கே இருக்குன்னா பிள்ளையார்பட்டியில் தான் இருக்குது. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்டுள்ள நூல் வந்து பார்த்தோம்னா சிற்பச்செந்நூல். சிற்பக்கலைகள் குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்டுள்ள நூல் வந்து பார்த்தோம்னா சிற்பச்செந்நூல் என்ற ஒரு நூல் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்தவர்கள்லாம் மேலேயே பார்த்தோம் யானை உருவங்கள் தான். பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்தவர்கள்லாம் யானையின் அது உருவங்கள் தான். அதுக்கடுத்து தான் கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியதுன்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தொடங்கியது. கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் உருவானதுன்னா 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தான் உருவாகியிருக்கும். ஸோ அதுக்கடுத்ததாக செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட இது யாருடைய காலம்னா சோழர்கள் காலம் தான். இது மேலேயே பார்த்துட்டு நம்ம தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவர கோவில்களில் பழமையானது எங்கே இருக்குன்னா பிள்ளையார்பட்டியில் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக சித்திரக்கார புலி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன். சித்திரக்கார புலி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன். ஸோ தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் எதுனா தஞ்சை பெரிய கோவில். ஸோ அப்போ தஞ்சை பெரிய கோவிலில் தட்சிணமேரு என்று அழைத்தவர் யாருன்னா ராஜராஜன். ஸோ அதுக்கு அடுத்ததாக தமிழகத்தின் மிக பழமையான குடைவர கோவில் எங்கே இருக்குன்னா பிள்ளையார்பட்டியில் தான் இருக்குது. சித்திரக்கார புலி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மகேந்திரவர்மன் தான். தமிழ்நாட்டு குடைவர கோவில் மிகவும் பழமையானது எதுனா பிள்ளையார்பட்டியில் தான் இருக்குது. ஐரவாதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜன். தாராசுரம் ஐரவாதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜன். அதுக்கடுத்ததாக மத்த விலாசம் என்ற நாடக நூலை எழுதியவர் யாருன்னா மகேந்திரவர்மன். மத்த விலாசம் என்ற ஒரு நாடக நூலை எழுதியவர் யாருன்னா மகேந்திரவர்மன். ஸோ அதுக்கடுத்ததாக கடவுளர்களின் திருவுருவங்கள் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்குன்னா பல்லவர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். கடவுள்களின் திருவுருவங்கள் வந்து பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். ராமாயண சிவபுராண காட்சிகள் வந்து பார்த்தோம்னா சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். ராமாயண சிவபுராண காட்சிகள் வந்து சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். கண்ணகி சிலை, அதுக்கப்புறம் கொல்லிப்பாவை, இது எல்லாமே வந்து 2ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்த சிற்பங்கள் தான். கண்ணகி சிலையும் இந்த கொல்லிப்பாவையும் 2ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்த சிற்பங்கள். மனிதர்களின் உடற்கூறுகள் வந்து யாருடைய காலத்தில் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கும்னா விஜயநகர நாயக்கர் கால சிற்பங்களில் தான் இருக்கும். இந்த விஜயநகர நாயக்கர் கால சிற்பங்களில் தான் மனிதர்களின் உடற்கூறுகள் வந்து சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கும். ஸோ அவ்வளோதான் சிற்பக்கலையிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.